வணக்கம் நண்பர்களே, பிரியாவில் மீண்டும் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. பட்டர் சிக்கன் எப்படி செய்யலான்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல சிக்கனை மேரினேட் பண்ணணும். நான் வந்து 300 கிராம் சிக்கன் பிரெஸ்ட் எடுத்திருக்கேன். இது போல் நல்லா மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 1/2 டீஸ்பூன் சால்ட். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் நம்ம ஊற வச்சுருவோம். சிக்கன் ஒரு 15 நிமிஷம் ஊறட்டும். இப்போ நான் ஒரு பேன் எடுத்துகிட்டு 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். ஏன்னா இது பட்டர் சிக்கன்றதால கொஞ்சம் பட்டர் நாம் அங்கங்கே சேர்ப்போம். கொஞ்சமாக எண்ணெய். இப்போ ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எல்லாமே நம்ம வதக்கி அரைக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தாலும் ஓகே. எப்பவுமே இந்த மாதிரி கிரேவிக்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயத்துக்கு 3 தக்காளி கரெக்டாக இருக்கும். அந்த புளிப்பு, கிரேவி திக்னஸ் எல்லாம் கரெக்டாக வரும். கொஞ்சமாக முந்திரி, இஞ்சி பூண்டு விழுது, இதெல்லாம் சேர்த்து நீங்கள் ஒரு தடவை வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. இது வதக்கிறத விட இது வேகணும். வெந்தால் தான் உங்களுக்கு நல்லா ஸ்மூத் ஸ்ட்ரக்சர் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் இதை வந்து ஒரு மூடியை போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடுவோம். 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துட்டு வெந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த சுற்றி இருக்க இந்த தக்காளியில் இருக்க அந்த தோலெல்லாம் நம்ம எடுத்துருவோம். தோல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அங்கங்கே திப்பியாக இருக்கும். ஸோ நம்ம அந்த தோலெல்லாம் எடுத்துடலாம். தக்காளி தோல் எடுத்ததுக்கப்புறமா தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் அரைச்சி எடுத்துப்போம். இப்போது மேரினேட் பண்ண சிக்கனை தவாவில் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஆயில், 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்து 2 பேட்சாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப தின் ஸ்லைஸாக இருக்கிறதால ஒரு 5 நிமிஷத்துல ஈஸியாக குக் ஆகிடும். இது போல் எல்லா சிக்கனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்குப்போம். இதே பேனில் இப்போ நம்ம அரைச்ச அந்த வெங்காயம் தக்காளி விழுதை இதில் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், சுகர் 1 டீஸ்பூன், கசூரி மேத்தி 1/2 டீஸ்பூன். இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துருவோம். சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மில்க் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் ஃப்ரெஷ் க்ரீமும் சேர்த்துக்கோங்க. மூடி வச்சுட்டு மிதமான சூட்டில் ஒரு 3 நிமிஷம் வச்சிங்கன்னா நம்மளுடைய பட்டர் சிக்கன் ரெடி. கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, பட்டர் சிக்கன் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் பூரி, சப்பாத்தி, பரோட்டா, நான் கூட பரிமாறலாம். நீங்கள் இதை உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.